வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரலாக கடிச்சிக்கோங்க பேக் தட்டை. இதுக்கப்புறம் ஜிப்பை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. பிரித்து வைக்கணும். ஒத்த குதிரை போட்டு ஒத்த குதிரை மாற்றிக்கோங்க விசுவல் ஜிப்புக்கு. இப்போ ஓரலாக கடிச்சதுக்கு பக்கத்துலேயே ஜிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மேடு இருக்கிறதால லைட்டாக இப்படி விரித்து பிடிச்சிட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒட்டி குதிரை எந்த சைடு வேணாலும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்கள் கை வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் சைடு குதிரையை மாற்றிக்கலாம். ஸோ ஜிப்பு லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்கும் நீங்கள் கீழே இறக்கி போங்க. பாருங்கள், இப்போ ஜிப்பு வந்து கீழே வரைக்கும் இறக்கிட்டாரு. இப்போது ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தைக்கும் போது இந்த ஜிப்போட நீடில் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச்சே போடணும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டிச் போட்டிருக்காரு. ஜிப் எடுப்பா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படி எடுத்து இன்னொரு பக்கம் ஜிப்பை எடுத்து இப்படி வைக்கணும். அதுக்கு சேர்த்து போடு. ஜிப்பு நேஷ் போடும் போது மடித்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஒரே மாதிரி பாருங்க போடுறாரு. ஜிப்பில் தொட்டுக்குங்க. இப்போ நேஷோடு சேர்த்து கரெக்டாக இந்த ஜிப்பையும் வந்து கரெக்டாக ஒத்தகுது. கரெக்டாக இந்த இதுக்கு எண்டுக்கு வச்சுக்கணும். அடிச்சாச்சு. இப்போ இப்போ பேக் சைடில் விட்டு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து விசிபிள் ஜிப் ரெடி. ரொம்ப ஈஸி மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு ஜிப்பு. இப்போ எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் தெரியாது, கிளாத் தெரியாது. நீங்கள் வேணால் மேல் ஸ்டிச் போடலாம், போடாமல் கூட விட்டுறலாம். பட் இதே இங்கே மட்டும் ஒரு டாக் அடிச்சிக்கங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு டான் பண்ண சொல்கிறாரு. பிரியாமல் இருக்குது தானே? பிரியாமல் இருக்குல்ல, மடங்கி நிற்காம. இப்போ ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பரான விசிபிள் ஜிப் எப்படி ரெடி ஆகுறதுன்னு ஈஸி மெத்தடில் கற்றுக்கிட்டீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.